ஆண்டவர் இணைஞ்சிருந்தா எல்லாம் செய்ய முடியும். அவர் நமக்காக இறங்கி வருவார், அவர் நம்மை காப்பாற்றுவார். இல்லது உலகத்தை பயந்து, பிரச்சனைகளுக்கு பயந்து, வியாதிகளுக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து நம்ம ஆண்டோடைய அன்பை விட்டு விலகி ஆண்டோடைய இணைப்பை துண்டித்து இருப்போமானால் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எதையும் சாதிக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது, ஆண்டவருக்கு நமக்கு உதவி செய்ய முடியாது. யோவான் 15:4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கடைசி அந்த வார்த்தைக்கு மறுபடியும் நம்ம தியானிப்போமானால், ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்படின்னா முடியாது. இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய இயேசு தம்முடைய நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், அவர் இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அநேக வேளைகளில் என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய பலத்தினால் எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய பராக்கிரமத்தினால் எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய ஞானத்தினால் எல்லாம் செய்ய முடியும், இப்படி என்று சொல்லி அநேகர் தங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாதிருக்கலாம். ஆனால் இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், அவரே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி. இப்போ ஒரு இயேசுவை இப்படி சொல்லிட்டார்னா நிச்சயமாக அது உண்மையாக இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் அங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்னால் முடியாது, என்னை இயேசு பலப்படுத்தினால் என்னால் சில காரியங்களை செய்ய முடியும். இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் இல்லாட்ட உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி. அப்படி தானே? அப்போ நமக்கு செய்ய முடிய வேண்டும், நாம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரில், முதலாவது வசனத்தில் அவரில் நிலைத்திருங்கள், அவரும் நம்மில் நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் ஆண்டவரிலும் ஆண்டவர் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரால் அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு வாழ்க்கையும் பலன் கொடுக்க வேண்டும். அப்படி தானே? நம்ம ஒரு செடியை நட்டாலும் அதை பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு வீட்டில் நம்ம ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்தால் கூட அந்த பிள்ளைகள் வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். இது நிச்சயமாக உண்மையான ஒரு காரியம்தான். இங்கேயும் இயேசுவும் நாம் பலன் கொடுக்க வேண்டும், கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக அவர் விரும்புகிறார். அப்படி தானே? அப்போ நம்ம வாழ்க்கை ஏதோ அருமையாக வாழ்ந்து முடிப்பதற்காக அல்ல, கனி கொடுக்கிற, அதாவது பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையை போல ஆண்டவர் நம்மை அனுப்பவில்லை. நாம் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு ஆவிக்கு உட்பட்டிருக்கிறபடியினால் பலன் கொடுக்க வேண்டும். எதையாகிலும் ஆண்டவருக்கு கனிகளை, பலன்களை கொடுக்க வேண்டும். அல்லது உலக பிரகாரமாக மனுஷனுக்காக நம்மை நியமித்திருந்தால் அவர்களுக்கும் நம்ம மூலமாக என்ன செய்ய வேண்டும்? பலன் போய் சேர வேண்டும். அப்படி தானே? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இது உண்மை, நடக்கும். இது நடக்கும், நடக்காது. நடக்காது, எப்போது நடக்காது என்று சொன்னால், அவரோடு லாஸ்ட்டில் பார்த்தால் எப்படி, அவரா அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா, அவரோடு இணைஞ்சிருக்கலன்னு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி முடியும்? அவரில் நிலைத்திருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். சுருக்கமாக பார்க்கும்போது, இயேசுவோடு நிலைத்திருந்தால் நாம் அநேக காரியங்களை செய்ய முடியும், அநேக பலனை கொடுக்க முடியும். அவர் இல்லைன்னா நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய நிலைத்திராவிட்டால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிதான் தெளிவாக இயேசுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இது எதற்காக நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை கனியற்ற கனியற்றன்னா, கனி வந்து குணாதிசயங்கள் இருக்கிறது, அது வேற. கனி என்று சொல்லும் பலன். இப்போ ஒரு செடி அது வளர்ந்து அப்படி பூத்து அது காய் கொடுத்து கனி கொடுக்கிறது என்று சொன்னால் இது என்னது? பலன். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அதே போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி தானே? அப்போ உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு செடியை பார்த்தால், ஒரு கொடியை பாருங்களா, ஒரு செடி தொடங்கி அதற்கு பிறகு பல பிரான்ச்சஸ் வந்து என்ன செய்கிறது? கொடியாக மாறுகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கொடி நிறைய செடி கொடிகள்லாம் நடுவீங்க.
அது கொஞ்சம் வித்தியாசமாக சரியாக இலைகள் இல்லை, சரியாக பூ இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க, நறுக்கி போட்டுருவாங்க. அது பிரயோஜனமற்ற ஒரு கொடி என்று சொல்லி. ஆனால் நல்ல கொழுன்னு நல்ல விடைகள் அப்படி பூத்து வருகிற ஒரு கொடிக்கு என்ன செய்வாங்க, நிறைய ஆகாரங்கள்லாம் போட்டெடுத்து அந்த செடி மூலமாக புறப்பட்டு வருகிற அந்த சத்து அதற்கு பெற்று அது பயங்கரமாக என்ன செய்யும், கனி கொடுக்கும். அப்படி தானே? ஹல்லேலூயா. அதைத்தான் உதாரணமாக இங்கே சொல்லியிருக்கு. என்ன சொன்னால், ஒரு செடியிலிருந்து புறப்படுகிற கொடி என்ன செய்கிறது, கனி கொடுக்கிறது, பூக்கிறது, பழங்களை கொடுக்கிறது, காய்களை கொடுக்கிறது. அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடி இந்த செடியில் சேர்க்கப்படவில்லை என்று சொன்னால், செடியில் இல்லை என்று சொன்னால் அது தானாக ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ இதே போல தான் மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் பலன் கொடுக்க முடியும். அவரை விட்டு தூரமாய் போனால், அவரை விட்டு விட்டால், அந்த செடியாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டால் நம்மால் தானாக கனி கொடுக்க முடியாது, வாழ முடியாது. ஹல்லேலூயா. சரிதானே? இப்போ பாருங்கள், அது இங்கே செடி பார்க்கும்போது கொடிகள் அநேக இடங்கள் வச்சுருப்பீங்க. கடந்த நாட்களோடு அவங்க சைலஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டில் ஒரு வேலியில் பயங்கரமான ஒரு கொடியை படுத்தி விட்டுருக்குறாங்க. அது என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு பயர்னு வச்சுக்கிட்டுங்களா, அது பயர் வந்து வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ பேர் வீதியாக இருக்குது, இவ்வளோ நீளமாக இருக்குது. அப்படிப்பட்ட சரி, அது கொழு வச்சுட்டு அங்கங்கே படர்ந்து நல்லா போயிருக்கிறது. எனக்கு அதுக்கு செடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், செடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது அப்படி தள்ளி எடுத்து கீழே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இவ்வளோ தலை தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேருந்து புறப்பட்ட கொடி மொத்தமாக 2 சைடும் படர்ந்து அங்கங்கே காய்கள் காய்த்து கிடக்கிறது. புரிஞ்சிட்டவங்களுக்கு? இப்போ எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, இச்செடி இருக்கிற செடி நாட்டப்பட்டு இந்த செடியிலிருந்து புறப்படுகிற சத்து, இந்த செடியிலிருந்து புறப்படுகிற தண்ணீர், செடியிலிருந்து இருக்க என்னெல்லாம் இருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் இந்த கொடிக்குள்ள படர்ந்து இது என்ன செய்கிறது, செடி எதுன்னே தெரியல, கொடி என்ன செய்கிறது, நல்ல பழபலன் வளர்ந்து நல்ல இலைகள் எல்லாம் வந்து நல்ல பூவெல்லாம் பூத்து நல்ல காய் காய்த்து பலன் கொடுக்கிறது. புரிஞ்சுட்டேன் உங்களுக்கு? இப்போ இது செடி நமக்கு பார்க்க தெரியாவிட்டாலும் ஒரு வேளை அது சின்ன ஒரு அதுலேருந்து இந்த கொடியை அதுலேருந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களா, கட் பண்ணி விட்டுட்டா 2 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும் என்ன நடந்துருன்னு. ஏன் காரணம் என்னது, வெளி உலகத்துக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் கட்டானது. ஆனால் அது சுருங்கி காய்ந்து ஒன்றும் இல்லாமல் போக நிமித்தம் நமக்கு தெரியும் இந்த செடியிலிருந்து இது என்ன செய்து துண்டிக்கப்பட்டு விட்டது. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு புரியும்படியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இங்கே ஆண்டவன் சொல்கிறாருன்னா, எப்பொழுது நீங்கள் இயேசுவோடு சேர்ந்து அவரிடத்திலிருந்து சத்தை உறிஞ்சி, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் தருகிற நன்மைகள், அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்கும் போது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். எப்பொழுது இது துண்டிக்கப்படுகிறதோ அல்லது இங்கே நம்முடைய அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ, தொடர்பு இல்லாமல் தொடர்பு குறைக்கப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கை தெரியும் சூன்யமான வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, என்னோடு நீங்கள் சேர்ந்திருக்கலன்னா, நிலைத்திருக்கலன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எப்படி நீங்கள் எவ்வளவு தூரத்தை பிரயாசப்பட்டாலும் சரி, கிறிஸ்துவோடு இல்லாத வாழ்க்கை அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சில வேலை நீங்கள் நினைப்போம், நான் ஆண்டவரை ஆராதிக்கவில்லையே, ஆண்டவருக்கு எதையும் செய்யவில்லையே, ஆண்டவர் நான் பிரியப்படுத்த ஆனாலும் தான் சில வேளையில் வாழ்ந்திருக்கிறேனே, அப்படி சொல்லும்போது ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்வார். திடீர்னு சொல்லி இது எனக்கு பலன் கொடுக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இது எழுத்தின்படி உள்ள செடியும் கொடியும். நாம் அப்படி இல்லை, நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படி விலக்கி விடுவார். அப்பொழுது எந்த ஒரு பலனும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. சரிதானே? ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அதை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிறைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இது இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரமாக பேசுனதில் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. 7வது வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரிஞ்சுட்டு அவங்களுக்கு. அப்போ சுருக்கமாக சொன்னால், இதில் இயேசுவோடு ஒட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையும் அந்த ஒட்டப்பட்ட சூழ்நிலை நிலைத்து நிற்கிற வாழ்க்கையும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன செய்யணும், செடியிலிருந்து அந்த கொடி என்ன செய்ய வேண்டும், புறப்பட்டு வர வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான செடியும் கொடியும் பார்க்கும்போது, ஒரு செடியை நட்டு பிரான்ச் என்ன செய்ய வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், அது வளர்ந்து வர வேண்டும். இது முதலாவது காரியம். 2வது, அதிலிருந்து புறப்பட்ட அந்த கொடி இந்த செடியோடு என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். 2 காரியம். இதைத்தான் இயேசுவோடு உள்ள வாழ்க்கையை குறித்தும் இங்கே நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம்.
ஒன்று, முதலாவது இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த இணைப்பு எப்படி இருக்க வேண்டும்? நிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நிலைவரமான ஒரு இணைப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி? கொஞ்சம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இணைக்கப்படுகிறது. எப்படி இணைக்கப்படுகிறோம்? எதன் மூலமாக? முதலாவது இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம். அப்படி தானே? இயேசுவின் ரத்தத்தினால், அவருடைய ரத்தத்தில் நாம் சுத்திகரிக்கப்பட்டு இயேசு தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட்டு இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? நம்ம இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம். இந்த இணைக்கப்பட்ட வாழ்க்கை கூட சில வேளைகளில் என்ன ஆயிரும்? துண்டிக்கப்பட்டு விடும், தூரமாய் போய்விடும். அப்படி தானே? முதலாவது ஆண்டவர் சொல்ல, ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உண்மையில் எனக்கு என்ன இருக்கிறது? குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா காரணம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, இயேசு ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட போது நம்மை போல ஒரு வைராக்கியம் உள்ள ஆட்களை எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரையும் பாருங்களா, நீங்கள் எல்லாரும் அப்பொழுது இயேசுவை குறித்த ஒரு பயங்கர ஒரு வைராக்கியம் வரும். அவருக்காக ஜீவனை கொடுக்கறதற்கும் தயார்னு சொல்லிடுறோம். கொஞ்ச நாள் போக போக இது அப்படி எஃபெக்ட் குறைஞ்சு என்ன ஆகும்? ஆராதனையும் வேண்டாம், இயேசுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு உலகம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அநேகருடைய வாழ்க்கை திரும்பி போகிறது. இதுதான் அந்த இயேசுவோடு சேர்ந்திருக்கிற அனுபவத்திலிருந்து விலகுகிற ஒரு அனுபவம். இப்படி விலக்குகிறது தான் சாத்தானுடைய வேலை. அதாவது எப்பொழுதுமே இயேசுடைய அன்பை விட்டு, இயேசுவோடு இணைந்திருக்கிறதை விட்டு பிரிப்பது தான் சாத்தானுடைய முக்கியமான வேலை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இப்போ ஆராதனை மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவிடத்தில் அதிகமாக சேருகிறோம், நிலைத்து நிற்கிறோம். ஜப வாழ்க்கை மூலமாக ஆண்டவரோடு சேருகிறோம், நிலைத்து நிற்கிறோம். இன்னும் ஆண்டவர் காரியங்களை செய்கிறது நிமித்தம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறோம், ஆண்டவரில் நிலைத்து நிற்கிறோம். அப்படி இப்படி பல காரியங்கள் மூலமாக ஆண்டவரோடு நம்ம என்ன செய்கிறோம்? இணைக்கப்படுகிறோம், நிலைத்து நிற்கிறோம். இந்த தன்மைகளிலிருந்து ஒன்றொன்றாக வெட்டி விடுவது, தூரமாய் நம்மை விலக்கி போடுவது தான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அப்படி தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு என்ன சொல்வார்? நீ என்ன எப்போவும் நினைக்கணும் அப்படின்னு. அப்படி தானே சொல்வார். இப்போ நம்ம திருவிருந்து பந்தியில் எல்லாம் பங்கு கொள்கிறோன்னு ஆண்டவர் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது. எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க? இதை நீங்கள் உட்கொள்ளுறீங்க. எதுக்காக உட்கொள்கிறீங்க? என்னை நினைவு வரும்படி. அப்படின்னா எனக்கு கூட உங்களுக்கு நெருக்கம் பெருகுகிறது. என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இப்பொழுது ஸ்திரப்படுத்தப்படுகிறீர்கள். நிலைவரமான ஒரு காரியம் இங்கே நடக்கிறது என்கிறதற்காக தான் இந்த காரியத்தை செய்கிறோம். அப்படி தானே? இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நாம் இதை செய்தாலும், ஒரு நாள் எடுத்து விட்டு நம்ம உலகத்தில் போகும்போது அநேக வேளைகளில் அந்த செடியிலிருந்து கொடி நிச்சயம் கொஞ்சம் ஒரு துண்டாக்கப்படாவிட்டாலும் அது சரியான டச் இல்லாதபடிக்கு, அது கொஞ்சம் மங்கி சரியான அளவில் பலன் கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படும். ஆனால் திரும்பவும் நாம் வந்து இந்த இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் நாம் போஜன மரம் பண்ணும்போது இந்த ஒரு ஐக்கியம் என்ன செய்கிறது? ஸ்ட்ராங் ஆக்கப்படுகிறது. சரிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்ன இதை தந்துட்டு நீ என்ன நினைச்சிட்டு, அவர் எப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை நோக்கி பார், என்னை பார்த்தால் நீ பிழைப்பாய், என்னை நோக்கி பார்த்தால் நீ உன்னுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னை நோக்கி பார்த்தால் நீ உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்படிதானே? அப்போ அவரை நோக்கி பார்த்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தை கேட்டு வாழ வேண்டும் என்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். இதுதான் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இதை விட்டு பிரிப்பது சாத்தானுடைய வாழ்க்கை, சாத்தானுடைய திட்டம். அப்படிதானே? இரண்டாவதாக திராட்சரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் என்னது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சரியா? அப்போ ஆண்டவரோடு இணைக்கிற ஒரு அனுபவம் இந்த திருவிருந்து ஆராதனை. இணைந்திருக்கிறோம், இந்த இணைப்பை உறுதிப்படுத்துகிறது, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குகிற ஒரு அனுபவம் தான் என்னது? இந்த ஆராதனை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்? என்னை நினைவு கூறு, என்னை நினைவு கூறு, என்னை நினைச்சு வாழு. உலக பிராணி எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய அன்பை விட்டு, என்னுடைய தொடர்பை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? பிரிந்து போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிதான் அவரும் சொல்றாரு, நீ என்ன பாருன்னா, என்ன நினைவு கூறுன்னு என்ன அர்த்தம்? என்னை பாரு. என்ன பார்க்கிறது? நான் உனக்காக செய்த நன்மைகளை பார், நான் பட்ட பாடுகளை பார், நான் எவ்வளவு நல்லவர் என்பதை நீ பார், உனக்காக நான் எவ்வளவு வேதனைகளை பட்டேன் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம சிம்பிளா ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இதையும் குடிச்சிட்டு போயிடுறோம். ஆனால் அது அவருடைய காரியம் என்னது? என்னை நீ நினைவு கூற வேண்டும், நான் உனக்காக செய்த பாடுகளை நினைவு கூற வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி அப்போ சொல்லியிருப்பார், வாசித்து பாருங்களா, எப்படி நம்ம நினைவு கூற வேண்டும்? ஏசாயா 53
அப்படி 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான் என்று கொண்டு கூட நினைவுபடுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் மாடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இன்னும் பல காரியங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதை வீட்டில் வாசித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அவரை என்னை நினைவு கூறுங்கள். அவர் சிம்பிளாக இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்று சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதனுடைய சாராம்சம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் அதனுடைய பேக்ரவுண்டில் என்ன இருக்கிறது? அவர் பட்ட பாடுகள் எல்லாம் இருக்கிறது. எதுக்காக இப்படி ஒரு இதை செய்ய சொன்னார்? என்ன நினைவு கூறுங்கள். எப்படி? உங்களுக்காக என்னுடைய சரீரத்தை எல்லாவற்றையும் நான் பிற்க கொடுத்தேன். என்னுடைய தலையில் முள்முடியை வச்சு அடிச்சு என்ன செய்தாங்க? காயப்படுத்தினாங்க, ரத்தம் சிந்த வைத்தாங்க, கை கால்கள் எல்லாம் ஆணி அடித்து என்னை சிலுவையில் அறைந்தாங்க, என்னை காரி துப்புனாங்க, வேண்டாத வார்த்தைகளை, நிந்த அவமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க. எதுக்காக? உங்களுக்காக என்பதை நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னார். அப்படிதானே? அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை உட்கொள்ளும் போது உங்களுடைய நினைவு எப்படி இருக்கணும்? என் இயேசப்பா இவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக செய்திருக்கா, இதை மட்டும் செய்யலைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வது எவ்வளவு கேள்வியாக இருக்கும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம தியானித்து இதை உட்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தினமும் தியானிக்க வேண்டும். சரி, முடிந்த அளவுக்கு இந்த ஆராதனை வேளைகளிலேயாவது நீங்கள் என்ன செய்யுங்கள்? தியானியுங்கள். சரியா? ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அது எஃபெக்ட் இல்லை. இல்லாட்டால் அது வெறும் அப்பமும் திராட்சை ரசமாக தான் இருக்குமே தவிர அந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள என்ன செய்யாது? வராது. ஆகவே முழு மனதோடு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதை உட்கொள்ள வேண்டும். சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறுங்கள், என்னை பாருங்கள், என்னை தேடுங்கள். என்னை பார்க்கும்போது, என்னோடு இணைந்து இருக்கும்போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும், கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப இதை விட்டு பிரிப்பது தான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அப்படிதானே? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லி என்ன பாருங்க, என்னோடு இணைந்து வாழுங்க, என்னுடைய சொற்படி நடங்க. நான் இல்லாட்ட உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் உங்களோடு இருந்த எல்லாமே என்ன செய்ய முடியும். நீங்கள் கனி கொடுப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இதற்கு நேராக மாறி பிசாசு என்ன சொல்லலாம்? ஏசப்பாவுடைய விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஏசப்பா வனாந்திரத்தை கூட்டிகிட்டு போய் அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீங்களா? அதில் ஒரு வார்த்தை மட்டும் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிப்போம். யாராவது எடுத்து வாசி. மறுபடியும் பிசாஸ், நான் வாசிக்கிறேன். அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. இப்போ ஏசு என்ன சொல்றாரு? நீ என்னுடைய பாடுகளை பார், நான் பட்ட வேதனைகளை பார், நான் உனக்காக செய்த நன்மைகளை பார், எதற்காக இந்த பாடுகள் துக்கங்களில் நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை நீ என்ன செய்? தியானித்து என்னை பார், என்னை நினைவு கூறும்படி இதை செய். எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொள், உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்கிற நினைவோடு நீ வாழு, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க. இங்க இவன் என்ன சொல்கிறான்? இவன் என்ன செய்யறான் பாருங்க. உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தையும் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்து. யாருக்கு? நோக்கி பார் என்று சொல்லுகிற இந்த இயேசுவுக்கு இந்த பிசாசானவன் ஆலோசனை சொல்லுகிறான். எப்படி? என்னெல்லாம் காட்டி கொடுக்குறான் அவன்? இயேசு சொல்றாரு, என்னுடைய தழும்புகளை பார், என்னுடைய பாடுகளை பார், நான் ரத்தம் சிந்தினதை பார், என்னுடைய சரீரம் சுக்கு நூறாக பிக்கப்பட இதை பார். இது எதற்காக என்பதை நீ தியானித்து நீ என்னோடு இணைந்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எல்லாமே உனக்கு செய்ய முடியும் ஆண்டவர் சொல்றார். இங்க பிசாசானவன் அவரை, இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அவன் என்ன காண்பிச்சு கொடுக்கிறான்? இயேசு பாடுகளை காண்பிக்கிறார், அவர் செய்த தியாகத்தை காண்பிக்கிறார், அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்க பிசாசு என்ன காட்டுறான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து மேலே கொண்டு போய் எல்லாத்தையும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் காண்பித்து
அவனுடைய மகிமையின் அவருடைய மேன்மைகளை எல்லாம் காண்பித்து, அந்த இது கவர்ச்சியாக இருக்கிற எல்லாவற்றையும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அவர் என்ன கட்டுறாரு, நீ இதை மட்டும் பார்த்தா நீ பிழைச்சிடுவ அப்படின்னு. இவன் என்ன சொல்லுகிறான், உலகத்தெல்லாம் காண்பிச்சு நீ என்ன வணங்குனா, இயேசுவிட்ட சொல்லு, நீர் என்ன வணங்கினால் நான் இதெல்லாம் உமக்கு தருவேன். அல்லது இதுதான் சாத்தானுக்கு ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். இவன் இதெல்லாம் காண்பித்து நீ இயேசுவை ஆராதிக்க விட, பரலோக தேவனை ஆராதிக்க கூடாது, நீ என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இதே பிசாசு தான் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இயேசுவோடு சேரக்கூடாது, இயேசுவை ஆராதிக்கக்கூடாது, இயேசுவ காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி நயவஞ்சகமாக அவருடைய அன்பை விட்டு, அவரோட தொடர்பை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், தூரமாக கொண்டு போகிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், மறுபடியும் என்று ஒட்டப்படவில்லைன்னு சொன்னால் ஒட்டப்பட்டு, இனி ஒட்டப்படுகிற அனுபவத்திலிருந்து விலகி செல்லாதபடிக்கு நீ நிலைத்திருந்து என்னிலிருந்து வருகிற உன்னை வாழ வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பெற்று அனுபவித்து இந்த உலகத்தில் நீ கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எப்பொழுது ஆண்டவரை ஆராதிப்பதில் உறுதியாக இருக்கிறீர்களோ பிசாசு உங்களுடைய எல்லைக்குள்ளே இருக்க முடியாது. அதான் அந்த ஆண்டவருடைய ஆராதனை விட்டு பிரிப்பது தான் சாத்தானுடைய வேலை. இப்போ பாருங்க, உலக மக்கள் உங்கள்கிட்ட எல்லாம் இப்படின்னு பல காரியங்களை ஆசீர்வாதங்களை காட்டி, நீங்கள் ஆராதனைக்கெல்லாம் போக வேண்டாம், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் கொண்டு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சொன்னால் அநேகர் என்ன செய்திருவாங்க, விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா பிசாசுனால முடியும் சில காரியம். எங்கே என்ன செய்யறான், எல்லாத்தையும் காட்டி தருகிறேன் என்று சொன்னால் அவனால் முடியாத சொல்ல முடியுமா? அப்படின்னா இயேசு என்ன சொல்லியிருப்பார், ஒன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவனுக்கு பூமியில் நிறைய கண்ட்ரோல் இருக்கிறபடினால் சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுடைய ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு அப்படி மயக்கி அவனுடைய கஸ்டடியில் வைத்திருக்கிறான். இப்போ நம்மவும் சில வேலை சின்ன கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சில ஆசீர்வாதங்களை எப்படி காட்டும்போது நமக்கு ஆண்டவரை விட ஆசீர்வாதம் தான் பெரிதாக தெரியும். அல்லேலூயா. இதுதான் அவனுக்கு சாத்தான் தெரியும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டிவிட்டால் இவர்கள் அந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரை மறுதலித்து விடுவார்கள், ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுவார்கள் என்று தெரிந்து அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசானவன் இந்த ஒரு நயவஞ்சகத்தின் கிரியை வைத்திருக்கிறான். அதை முறியடிக்கும்படி ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய பாடுகளை பார், என்னுடைய தழும்புகளை பார், நான் ரத்தம் சிந்தியல்ல அவனை மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன், ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் சிதைக்கப்பட்டதை நீ நினைத்துப்பார். எதற்காக? உன்னை வாழ வைப்பதற்காக. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்திய ஜீவனை தருவதற்காக தான் இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீ தியானித்து இயேசுடைய அன்புக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவில் நிலைத்திராவிட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு அர்த்தம் என்னது? கொஞ்ச நாள் நிலைச்சிருந்து கொஞ்ச நாள் நிலைச்சிடாம ஆண்டவரை விட்டு விலகி போனால் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இங்கே சங்கீத பதில் தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். அது இளையகுமாரனுடைய விஷயம். அவன் தகப்பனுடைய அன்பை விட்டு என்ன செய்துட்டான், போயிட்டான். போனது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை சூன்யமாக போய்விட்டது, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. திரும்பவும் அவன் அந்த தகப்பனாரோடு ஒட்டப்பட்டது நிமித்தம், நிலைத்து நின்றது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை ரெண்டத்தனியாக ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்ல அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் இயேசுவோடு ஒட்டப்பட்டிருக்கிற அந்த இணைப்பை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடு தான் இணைஞ்சிருப்பேன், செத்தாலும் நான் இயேசுவோடு இணைஞ்சு தான் இருப்பேன். இப்படி இருக்கிற ஒரு தன்மையில் இருப்போம். நிச்சயம் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய மனபாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம எந்த வழியில் உயர்த்தப்பட வேண்டும் என்பது கூட 100% கரெக்டாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவரோடு இணைந்திருப்போமானால், ஒருபோதும் பிரிக்க முடியாதவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆராதனை என்பது மிகவும் முக்கியம். இந்த ஆராதனையில் கர்த்தரோடு என்ன செய்கிறோம், இணைக்கப்பட்டு இந்த இணைப்பை நாம் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். சரியா? அவர் நம்ம இங்கே வந்து கூடி வந்து ஆராதிக்கிறோம் அல்லது இணையதளம் மூலமாக நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை பிரிப்பது தான் சாத்தானுடைய மெயின் நோக்கமாக. ஏன்னா இவர்கள் இயேசுடைய அன்பை விட்டு விலகி போனால் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. தான் அவனுக்கு தெளிவாக தெரியும். நமக்கு வசனங்கள் இருக்கிறது, வசனம் அவனுக்கு தெளிவாக தெரியும். புரியுதா உங்களுக்கு? இயேசுப்பாட்ட கூட வசனத்தை சொல்லி தான் அவன் என்ன செய்கிறான், அவரை தோற்கடிக்க பார்க்கிறான். ஆனால் இயேசு அவனை தோற்கடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, சாத்தானுடைய மெயின் ஆயுதமே ஆண்டவருடைய இணைப்பை விட்டு பிரிப்பது.
அப்போ ஆராதிப்பதனால் அவருடைய தினமும் நம்ம ஆராதிக்கும் போது தினமும் அந்த இணைப்பு ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை விட்டு பிரிப்பதற்காக தான் அந்த ஆராதனையின் அனுபவத்தை விட்டு நம்மை பிரிக்க பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனையில் உறுதியாக இருந்தால் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பீர்கள். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் உங்களால் எல்லாம் செய்ய முடியும். பரலோக பிதா உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்பவைகளையும் அவர் தருவார் என்று சொல்லி வேதம் தெளிவாக எழுதுகிறது. ஹல்லேலூயா. இப்போ சில சூழ்நிலையை கிட்ட வரும். இப்போ தானியேலுடைய சம்பவத்தில் பாருங்கள். தானியேலுடைய சம்பவத்தில் என்ன நடக்கிறது? தானியேல் 6ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு கதை போல சிறு பிள்ளைகள் முதல் பெரியவரை படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். அவன் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது, யாரையுமே ஆராதிக்கக்கூடாது அந்த ராஜாவை தவிர அப்படி என்று சொல்லி ஒரு சட்டம் அங்கே ஏற்றப்படுகிறது. அதை மீறினால் சிங்க கபியில் போடப்படுவான் என்றும் சட்டம் போடப்படுகிறது. என்ன சொல் 10வது வசனத்தில், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, இப்போ இவ்வளவு நாள் வேற யாரையும் வழிபடவோ யார்கிட்ட எதுவும் சொல்லவோ கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் தானியேலை பிடித்து எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே ஒரு திட்டமாக இருக்கிறது. ராஜாவும் அந்த ஒரு காரியத்திற்காக அவர் முத்திரை பதித்து விட்டார், சீல் வச்சுட்டார். சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு அந்த இப்படி ஆண்டவரை ஆராதித்தால் அல்லது ராஜாவை தவிர வேற யாரையாவது ஆராதித்தால் சிங்கக்கபியிலே போடுவார்கள் என்பது அவனுக்கு தெரிந்து விட்டது. தெரிந்த போதும் அவன் என்ன செய்தான்? தினமும் செய்து வந்தபடி என்னுடைய கிறிஸ்துவ நண்பை விட்டு யாருமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எந்த ஒரு தீமையை என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக முன்பு செய்து வந்தது போல, நான் செத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் என்னை அப்படி அனுமதித்தால் போகலாம் என்று சொல்லி அவன் தைரியமாக என்ன செய்கிறான்? தினமும் செய்தது போல அவன் பரலோக தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான், ஆராதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் எனது ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட இணைப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஆண்டவரை ஆராதிக்காதபடி நம்ம அவர்களை செத்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவரோடு இணைக்கிற இணைப்பு என்பது ரொம்ப முக்கியம். அந்த இணைப்பிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பது அதை விட முக்கியமாக இருக்கிறது. அப்படியானால் தான் நம்முடைய வாழ்க்கையை பலன் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்தான்? தைரியமாக இருந்தா, எனக்கு அது பிரச்சனை இல்லை, அரசாங்கமே விரோதமாக எழுதினாலும் என் தேவன் தான் எனக்கு முக்கியம், பரலோக தேவன் தான் முக்கியம், பரலோக தேவனுடைய சட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? வேற அவன் கொலையை கொள்ள ஒன்றும் செய்ய போகலை. அவன் அறைக்குள்ளே போய் பரலோக தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான், ஆராதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சட்டம் நிறைவேறுகிறது. தூக்கி சிங்கக்கபியில் போடுகிறார்கள். போடும்போது அவன் சொல்லுகிறான், நீ ஆராதிக்கிறதை ஒன்று நீ தப்பு வைக்க வல்லவராக இருக்க. சிறிது நேரங்கள் அந்த நாட்கள் கழித்து பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கிறது? எந்த ஒரு சேதமும் அவனுக்கு வரவில்லை. அவனை யாரெல்லாம் கொண்டு போட்டாங்களோ அத்தனை பேரையும் சிங்கம் பட்சித்து போட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் இணைஞ்சிருந்தா எல்லாம் செய்ய முடியும். அவர் நமக்காக இறங்கி வருவார், அவர் நம்மை காப்பாற்றுவார். இல்லது உலகத்துக்கு பயந்து, பிரச்சனைகளுக்கு பயந்து, வியாதிகளுக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து நம்ம ஆண்டோடைய அன்பை விட்டு விலகி ஆண்டோடைய இணைப்பை துண்டித்து இருப்போமானால் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எதையும் சாதிக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது, ஆண்டவருக்கு நமக்கு உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்போ இந்த ஆண்டவருடைய இணைப்பை நாம் உறுதி செய்து அதில் நிலைத்து நிற்கிறோமோ நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இது நல்ல ஆண்டவரோடு ரொம்ப ரொம்ப ஐக்கியம் உள்ளவர்களுக்கு தான் செய்ய முடியும். பவுலும் சீலாவும் விஷயத்தை கூட நீங்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன செய்யறாங்க? அவங்கள பிடிச்சி அடித்து இரத்த காயத்தோடு சிறைச்சாலையில் போட்டு அங்கே கட்டி போட்டிருக்கிறாங்க. அப்படி தானே? ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்வோம் நம்ம? அண்ணா இனி இந்த கிறிஸ்துவ நம்பி பிரயோஜனம் இல்லை, எப்படியாவது விடுதலை வெளியே வந்துட்டா போதும், எங்கேயா போய் ஒழிச்சிருந்தாவது நம்ம என்ன செய்யணும்? வாழணும், ஆண்டவர் இல்லாட்டணும், பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தானே. இவங்க அப்படி இல்லை. அவ்வளவு ஜனங்கள் மத்தியில் நன்மை செய்து கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு அங்கே இருந்தாலும் அந்த இடத்திலும் தேவனை பாடி ஆராதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி தான் அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இப்போ எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். இந்த உலகம் உலகம் எப்படியானாலும் ஒரு நாள் முடிந்துதான் போகும். அதற்காக தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது, தேவனுடைய ஆராதனையில் குறைந்து போகக்கூடாது, தேவனுடைய அன்பு செலுத்துவதில் குறைந்து போகக்கூடாது, தேவனுக்காக காரியங்களை செய்வதிலே ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது. அப்படி நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
அவர்கள் இப்போ எல்லாம் செய்கிறது போல இருக்கலாம், எல்லாம் சாதிக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவருடைய இணைப்பை விட்டு நீங்கள் விலை போனால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நாள் கழித்து அந்த கரிஞ்சிருக்கிற கொடியை நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. சிலர் பாருங்கள், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு வருவாங்க, திருப்பி கொஞ்ச நாள் கழித்து ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கரிஞ்சு, நம்ம செடியின்படி கொடியின்படி பார்த்தா கரிந்து போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது, ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. அப்போ நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம், கொஞ்ச நாளைக்கு முன்பதாகவே அந்த செடியிலிருந்து இந்த கொடி வெட்டப்பட்டு விட்டது, அல்லது அந்த செடியிலிருந்து இந்த கொடிக்கு உணவு வரவில்லை, ஆகாரங்கள் வரவில்லை, சத்துள்ள காரியங்கள் வரவில்லை, தண்ணீர் வரவில்லை. இது நிமித்தம்தான் இந்த கொடி என்ன செய்திருக்கிறது? பட்டு போயிருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்வோம். இதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ நிலைச்சிருந்தா ஒன்று எல்லாரும் பார்ப்பா, நீ கனி கொடுக்கறத எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த நாளிலே நீர் ஒருவேளை கரிந்து போன நிலைமையில், வெட்டப்பட்ட நிலைமையில், அல்லது தொடர்பு குறைந்த நிலைமையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவரே உம்மோடு இணைந்து வாழ நான் ஆசைப்படுகிறேன். உண்மை ஆராதிப்பதெல்லாம் கொஞ்சம் கூட குறைந்து போக மாட்டேன். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தை சொல்லி சரீரத்தை போஜனம் பண்ணுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஏற்படுகிற இந்த இணைப்பு ஒருபோதும் என்னுடைய ஜீவனோட நாள் முழுவதும் மாறக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் இல்லாட்டா என்னால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. நீங்கள் இருந்தீங்கன்னா என்னால் கனி கொடுக்க முடியும், பலன் கொடுக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அடுத்தது உண்டு, நான் அதை வாசிக்கல. என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே இருண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது, அதுக்கப்புறம் பிழைக்கவே முடியாது என்கிற அர்த்தத்தில் இருக்கு. நான் அதை வாசிக்கல உங்களுக்கு. ஏன்னா நம்ம இப்போ அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? திசை திருப்ப வேண்டும். சரியா? அவரோடு இணைக்கப்பட வேண்டும். அந்த இணைக்கப்பட்ட வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்போ உங்களால் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த இயேசுவை ஒட்டப்படுங்கள். ஒட்டப்பட்ட சூழ்நிலைன்னு செய்ய நிலைத்திருங்க. அப்படின்னா சேர்ந்து ஆராதிப்பதில் அவரோடு உறுதிப்படுங்கள், அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதில் உறுதிப்படுங்கள், அவருக்காக காரியங்களை செய்வதில் என்ன செய்யுங்க? உறுதிப்படுங்கள். இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னு எந்த சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக கர்த்தர் கொரோனா கிருமிகளை கூட அழிப்பார். இன்னும் டெங்கு, அது இது எத்தனையோ வெரைட்டி கிருமிகள்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரில் நிலைச்சதுன்னா உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவரால் அன்றி ஒரு அணு கூட அசையாது. நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் கரிசனையாக வச்சிருக்கார். பார்க்க பிசாசு பார்ப்பான், கிருமிகளும் பார்க்கும், யாரோடு ஒட்டப்பட்டிருக்கிறது தெரிப்பொண்டு கிடக்கிறாங்களா அரிச்சு ஓட்டு நினைச்சிடுவான், நாசம் பண்ணி போடுவான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும், அதில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். அப்படி வரும்போது இந்த உலகத்திலும் தைரியமாக வாழலாம். சாத்தானுக்கு முன்பதாகவும் தைரியமாக நடக்கலாம், தீய மனுஷர்களுக்கு முன்பதாகவும் தைரியமாக நடக்கலாம். ஏன்னு சொன்னால் சொல்லலாம், என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பலப்படுத்தி இருக்கிறது? ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பிசாசு அல்ல, என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார்.